என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் என்னை வணங்கி 3இல் ஒரு எண்ணை தொட்டு உள்ளே வந்திருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, எதனால் உன் வாழ்க்கை இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நான் தெளிவாகச் சொல்ல தயாராக இருக்கின்றேன். இதை கேட்பதற்கு நீ தைரியமாக இருக்கிறாயா என்று அம்மா சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் குழந்தையே, இப்பொழுது இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் தனக்கிருக்கின்ற பிரச்சனைகளை தானே யோசிப்பதற்கு அதிகமாக பயப்படுகிறார்கள். பிரச்சனையை நாம் நினைத்து கொண்டிருந்தால் நம்மால் எதையும் செய்ய முடியாது, இப்படி ஒரு கஷ்டம் நமக்கு இருக்கிறது என்று தெரிந்தால் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு எங்கும் செல்லாது என்பது போன்ற ஒரு எண்ணத்திலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, இந்த வராகி எனக்கு இருக்கின்றது. எதனால் அம்மா இப்படி சொல்கிறேன் தெரியுமா? என் குழந்தையே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய முடிவினை கண்டு அதற்கான தீர்வினை பெற்று அதை விட்டு வெளியேறுவது நல்லதே தவிர ஒருபோதும் அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காமலும் அந்த விஷயத்திற்குள்ளேயே சிக்கி தவிப்பது நல்லதற்கு அல்ல. என் குழந்தையே, எதையுமே முடித்து ஓரம் கட்டி விடுவதுதான் உனக்கு நல்லது. எதையுமே முடித்து இந்த வாழ்க்கையை விட்டு விலக்குவதுதான் நல்லது. அதனால் என் குழந்தை, எதையுமே நினைத்து நீ வருந்தாமல் என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் யோசித்து நீ தேவையில்லாத எண்ணம் கொள்ளாமல் முதலில் பயப்படாமல் அந்த விஷயத்தை நீ எதிர்கொள்ள வேண்டும். இப்பொழுது உனக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் எதனால் நடக்கின்றது, யாரால் நடக்கிறது என்பதனை நான் சொல்லிவிட வேண்டும். ஏனென்றால் இனிமேலும் உன்னால் தாங்க முடியாது, எதையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இப்படியே இழுத்தடித்து கொண்டிருந்தோமானால் உன்னுடைய வாழ்க்கையை நாளை கேள்விக்குறியாகிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகுந்த கேள்விக்குறியை உருவாக்கிவிடும். அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். ஓ, இதனால் தான் நமக்கு கஷ்டமா, இதனால் தான் நமக்கு பிரச்சனை வருகிறதா என்ற தெளிவு வந்துவிடும் அல்லவா? அப்படியானால் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதனை நோக்கிய உன்னுடைய சிந்தனைகள் வர தொடங்கிவிடும். இதை எப்படி நாம் மீட்டெடுக்கப் போகிறோம் என்பதனை நோக்கிய உன்னுடைய எண்ணங்கள் அங்கே வர தொடங்கிவிடும். இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வரும் பொழுதெல்லாம் அதை எதிர்கொண்டு வாழ்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் போதும். வேறு எதை பற்றியும் என் பிள்ளை நீ பெரிதாக யோசிக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. வேறு எதை பற்றியும் என் பிள்ளை நீ அதிகமாக சிந்திக்க வேண்டிய தேவை இல்லை என்பதனை நீ உணர்ந்திடுவாய் அல்லவா? என் தங்கமே, இத்தனை நாளும் இத்தனை மாற்றங்களும் உனக்குள் இருந்து உனக்கு வேண்டி விரும்பியதை எல்லாம் தர தயாராக இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் நீ விரும்பிய சந்தோஷத்தை அம்மா தருவாள் என்று எண்ணுவது போலத்தான் இன்றும் உனக்கு ஒரு மனதைரியத்தை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா 8, 5, 2 என்ற 3 எண்களை வைத்திருக்கிறாள், இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும், இந்த 3 எண்களும் எதை உணர்த்துகிறது என்று யோசிப்பதை முதலில் நிறுத்திவிட்டு உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் பொருட்டு நீ எந்த எண்ணை தொட்டாலும் சரி, அம்மா சொல்கின்ற வாக்கு ஒன்றுதான் என்பது உனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் ஏதோ ஒரு சிந்தனையினால் நம் தாயானவள் நமக்கு சொல்கின்ற வாக்கு நமக்கு மனநிறைவை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் அதை நீ தொட்டாயல்லவா? உன்னுடைய அந்த நம்பிக்கைக்கு அம்மாவிடமிருந்து உனக்கு நல்ல செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வழிதடுமாறி செல்கின்ற பிள்ளைகளை எல்லாம் தடமாறி செல்கின்ற நேரங்களில் அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே உறுதியாக தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று கலங்காமல்
இனி இந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நான் மீட்டு கொண்டு வந்து தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த வேதனைகளும் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு இருக்கின்றது. என் தங்கமே, இந்த கஷ்டங்களுக்கு நாம் யார் மீதும் பழி போட முடியாது. ஏனென்றால் அவரவர்களுக்கு இந்த பிறவிக்கு என்று ஒரு குணம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு நல்லதை மட்டுமே செய்வார்கள். எவ்வளவுதான் அவர்களை துன்புறுத்தினாலும், எவ்வளவுதான் அவர்கள் வாழ்க்கையில் வேதனைகளை சந்தித்தாலும் கடைசியில் அவர்கள் நல்லதை மட்டும்தான் செய்வார்கள். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதற்கான பலன் எப்பொழுதுமே கெடுதலை செய்வதுதான். அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி கெடுதலை செய்ய வேண்டும் என்பது. அவர்கள் இந்த கெடுதலை மட்டுமே மற்றவர்களுக்கு செய்வார்கள். எவ்வளவுதான் அவர்களுக்கு தெய்வம் கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும், எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் அவர்கள் வேதனைகளை சந்தித்திருந்தாலும், அவர்கள் அந்த கஷ்டத்தை கொடுப்பதிலிருந்து ஒருபோதும் தவறிவிட மாட்டார்கள். ஏனென்றால் அது அவர்களின் கர்ம பலன்கள். இந்த ஜென்மம் அவர்களுக்கு படைக்கப்பட்டது இந்த விதியினால்தான். அதனால் யார் நினைத்தாலும் என்ன நினைத்தாலும் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. அப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்ளும் நேரம் எல்லாவற்றையும் நாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நின்று ஒவ்வொருவரும் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவரவர்களினுடைய கர்ம வினையின் பலனாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு ஒருவர் கெடுதலை நினைக்கின்றாரா? அது அவரினுடைய கர்ம வினையினுடைய பலன். ஒருவர் நல்லது நினைக்கிறாரா? அது அவரினுடைய கர்ம வினையினுடைய பலன். அப்படியானால் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இதையும் சார்ந்து வரும் பொழுது இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது முதலில் யார் தவறு? என் பிள்ளையே, நீ இப்படி சிந்தித்துப்பார். அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ இப்படி யோசித்துப்பார். உனக்கு வேண்டவே வேண்டாத ஒருவர், இவரை கண்டாலே உனக்கு ஆகாது என்ற நிலையில் இருக்கின்ற ஒருவர் எப்பொழுதும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை தருகின்றார். வேண்டும் என்றே உன்னை தொடர்ந்து வந்து உன்னை காயப்படுத்துகின்றார். அப்படியானால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்வாய்? இவர்களுக்கு வேறு வேலை இல்லை. நாம் எதற்காக இவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கு எல்லாம் வருந்த வேண்டும்? நாம் எதற்காக இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதானே நினைப்பாய்? இப்படி நீ நினைக்கின்ற நேரம் உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றுமே தெளிவாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தூக்கி சுமக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில், அதுவும் தேவையில்லாத மனிதர்கள்தான் தருகிறார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த விஷயத்திற்குள் ஒரு பொழுதும் நாம் நின்று நம்மை காயப்படுத்த நினைக்க மாட்டோம் அல்லவா? அதுபோலத்தான் உன் தாயானவள் நானும் சொல்கின்றேன். யாராகவே இருந்தாலும், எவ்வளவுதான் இன்னல்களை கொடுத்தாலும், உன் பக்கம் தவறு இருந்தால், நீ செய்தது தவறு என்று நீ உணர்ந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நீ ஏற்றுக்கொண்டு கவலைப்பட வேண்டுமே தவிர, மற்றபடி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்கக்கூடாது. எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது. உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற போது இனி நடப்பது அத்தனையும் நன்மைகளையே உனக்கு நடத்தி தர வேண்டும் அல்லவா? நடக்கின்ற அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற நேரம், உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற மாற்றம் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழுமையாக தெரிந்து கொள். ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து நடந்து கொள். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி அத்தனையும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தடுமாறி நிற்காமல், வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் தடம் மாறி சென்று விடாமல், எப்பொழுதுமே நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுவது உண்மை என்றால், கஷ்டங்கள் வரும் பொழுது அதனை எதிர்கொள்ள துணிந்து விடு. செய்பவர்கள் மத்தியில் நீ அந்த கஷ்டத்திற்காக தலைகுனிந்து செல்வதோ, ஐயோ அம்மா என்று கதறி புலம்புவதோ, நமக்கு இப்படி வேதனைகள் வந்து விட்டதே என்று சொல்லி நீ அழுவதோ கூடாது.
அப்படி மட்டும் நீ ஒரு முறை செய்ய தொடங்கிவிட்டாயானால் இவர்களுக்கு இது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். தீய எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களுக்கு அது மிகப்பெரிய அளவிலான சந்தோஷத்தை கொடுத்து எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தலாம் என்கின்ற எண்ணத்திற்கு அவர்கள் வந்து விடுவார்கள். எப்பொழுது நாம் இவர்களை துன்பப்படுத்தினாலும் இவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். அதை கண்டு நாம் ரசிக்கலாம் என்கின்ற எண்ணத்திற்கு இவர்கள் வந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கி தந்ததுதான் உன்னுடைய இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம். யாரையும் மன்னித்து விடுகின்றாய். எளிதில் ஒருவர் செய்த தவறை மறந்து அவரை ஏற்றுக்கொள்ள நினைக்கின்றாய். இதையே அவர்களுக்கு சாதகமாக்கி கொள்கிறார்கள். நாம் என்ன செய்தாலும் இவர்கள் நம்மை மன்னித்து விடுவார்கள், அதனால் நாம் எந்த எல்லைக்கும் செல்லலாம், எப்பேற்பட்ட வார்த்தைகளையும் பிரயோகிக்கலாம் என்று நினைத்து விடுகின்றார்கள். என் குழந்தையே, உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்லவா? ஒரு வீட்டில், அதுவும் என்னையே சதா சர்வகாலமும் நினைத்து வணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கை துணையின் இல்லத்திற்கு சென்ற பிறகு தன்னுடைய மாமியார், அதாவது தன் துணையினுடைய தாயாரால் அந்த பெண்ணுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், அவளை எந்த அளவிற்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அந்த மாமியாரானவள் அவமானப்படுத்துகின்றாள். அவளிடத்தில் மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று எல்லாம் சொல்லி எப்பொழுதும் அவளினுடைய மனதை நொறுக்குகிறாள். ஆனால் இது ஒரு பிரச்சனை என்றவுடன் பேசாமல் இந்த பெண் இருக்க நினைத்தால் சில நாட்களிலேயே மீண்டும் மீண்டும் வேண்டும் என்றே அவளை தேடி வந்து இவள் பேசுகின்றாள். மறுபடியும் அந்த உறவு தொடர்கிறது. மீண்டும் சில நாட்கள் கழித்து இவள் இந்த விஷயத்தை செய்கிறாள். அந்த பெண்ணும் கண்டுகொள்ளாமல் அவளோடு பேசுகிறாள். இது கடைசியில் எங்கு வந்து நின்றது தெரியுமா? ஆரம்பத்திலேயே இந்த உறவை முறித்திருக்கலாம். ஆரம்பத்திலேயே இவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்திருக்கலாம். எல்லாவற்றையும் சகித்து செல்ல வேண்டும் என்ற அவசியம் இங்கு யாருக்கும் இல்லை. அதுவும் தன் தன்மானத்திற்கு இழுக்கு விளைவிக்கும் விதமாக ஒருவர் நடந்து கொள்கிறார் என்றால் அதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இங்கு யாருக்கும் இல்லை. ஆனால் இந்த பெண் செய்த காரியத்தை இந்த குழந்தை மன்னிக்க மன்னிக்க அவள் தலைக்கு மேலாக ஏறி உட்கார தொடங்கிவிட்டாள். அவள் செய்த விஷயம் கடைசியில் என்ன தெரியுமா? பிரச்சனை என்ற ஒன்றை தானாகவே இழுப்பாள். இழுத்துவிட்டு தன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை எல்லாம் பேசி அந்த குழந்தையை மட்டம் தட்டுவாள். இப்படி செய்து கொண்டிருந்தவள் கடைசியாக ஒரு முறை பிரச்சனை வரும் பொழுது அந்த பிள்ளையினுடைய ஒழுக்கத்தை தவறாக பேசுகிறாள். எப்படியாவது இவளின் வாயை அடக்க வேண்டும் என்பதற்காக இவளும் திரும்ப திரும்ப நம்மிடம் சண்டையிடுகிறார்களே என்று சொல்லி அவளின் வாயை அடக்க வேண்டும் என்பதற்காக என் குழந்தையை பார்த்து இந்த மாமியார் சொன்ன வார்த்தை ஒழுக்கமில்லாதவள் என்று. நீ ஒழுக்கமில்லாமல் தான் இங்கு வந்தாய் என்று சொன்ன வார்த்தை. இது தேவையா? ஆரம்பத்திலேயே இந்த உறவை முறித்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்டிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காதல்லவா? இதுவெல்லாம் இவர்கள் பயன்படுத்துகின்ற யுக்தி. நாம் ஒருவருக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை அவர்கள் நமக்கு எதிராக செய்வார்கள். எந்த அளவிற்கு நமக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு கஷ்டங்களை கொடுக்க அவர்கள் அதனை பயன்படுத்துவார்கள். இதனால் நீ என்னவானாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. வேதனைப்பட்டு விக்கி நின்று வெதும்பி நின்று இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நீ முடிவெடுத்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அதைத்தானே நடக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒருவேளை நீ இந்த உலகத்தில் இல்லாமல் போனால் கூட அதை பற்றிய கவலைகள் அவர்களுக்கு இல்லை. அதனால் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். நீ இவர்களுக்கு எப்பொழுதும் வாய்ப்புகளை கொடுக்க கொடுக்க மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டங்கள் தான் அதிகமாக வந்து கொண்டிருக்குமே தவிர உன் கஷ்டங்கள் ஒரு பொழுதும் தீரப்போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நடந்து முடிந்த எல்லா விஷயங்களும் இத்தோடு முடியட்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கட்டும். அதற்கு நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிற்பேன்.
நல்ல விஷயம் நடப்பதற்கு எந்நாளும் நான் உன்னை தேடி வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி, சொல்படி கேட்டு என் பிள்ளை. இந்த வாழ்க்கையில் இனிமேலும் ஒரு முறை உன்னை பதம் பார்த்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்புகளை கொடுத்து சோதனைகளை நீயே தேடிக்கொள்ளாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.